நியூஸ் பேப்பரில் செய்திகள் வருது, நாமளும் படிச்சுட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் அந்த செய்தி ஒரு பேப்பர்லேயும் ஒரு பேஜ் மாறி மாறி வரும். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறதா இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற செய்திகளை நம்ம பார்க்கலாம். முதல்ல தினத்தந்தி பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் 2 பேப்பர் வந்திருக்கு. முதல் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பேஜில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க, 2வது பேஜிலும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. 2 பேப்பரும் விளம்பரம் தான் வந்திருக்கு. அதில் தினத்தந்தியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், மகளிர் இடஒதுக்கீடு வழங்குதல் சிக்கல், மக்களவையில் நடந்த வாக்கெடுப்பில் தொகுதி மறுவரை மசோதா தோல்வி. நல்லா கேட்டுங்க, மசோதா தோல்வின்னு போட்டிருக்காங்க. தோல்வின்னு சொன்னாலும் தமிழ்நாடு போராடியது வென்றது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஸோ இது வந்து மசோதா தோல்வியா இல்லையா அப்படிங்கிறது 2வது விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா பெண்களுடைய இடஒதுக்கீடு 33% அதுதான் மக்களவையில் தாக்கல் பண்ணாங்க, அதுதான் தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் இது வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கிறதுனால இதை ஹெட்லைனில் வச்சுருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை பாதையில் வந்து பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து பள்ளி ஆசிரியர் உட்பட ஒரு 9 பேர் வந்து பலியாகியிருக்காங்க. ஸோ மேஜர் ஆக்சிடென்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்தது அப்படிங்கிறதுனால இது ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2வது பேஜில் வந்து தொகுதி வரைவரை மூலம் இந்தியாவுடைய வரைபடத்தை மாற்ற பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறதா சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து செகண்ட் பேஜில் வச்சுருக்காங்க. ராகுல் காந்தியோட ஸ்பீச் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால. அடுத்ததாக அதே தந்தி பேப்பரில் வந்து 3வது பேஜில் வந்து தன்மானம் உள்ள தமிழர்கள் விடமாட்டார்கள், தமிழகத்தில் ஒருபோதும் காவி கொடி பறக்காது, ஆண்டிப்பட்டி பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து பேசியிருக்கிற செய்திக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து தொகுதி வரையறை வந்து நிறைவேற்றப்பட வேண்டிய அதே நாளில் இது ஒரு பிரச்சாரத்தில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து 3rd பேஜில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகளின் கொண்டாட்டம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய செய்தியாக கொடுக்க வேண்டியது பாக்ஸ் நியூஸாக போட்டு தினத்தந்தியில் வந்து 3வது பேஜில் முடிச்சிருக்காங்க. தினத்தந்தியோட 2வது பேப்பரில் வந்து என்ன வந்திருக்குன்னா, அர்மூஸ் நீரிணை முழுவதுமாக திறப்பு, அனைத்து கப்பல்களும் செல்ல அனுமதி, ஈரான் அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு டைட்டிலை போட்டிருக்காங்க. இந்த செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ட்ரம்ப் மிரட்டல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இடைக்கால போர் நிறுத்தம் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, அப்புறம் லெபனானில் வந்து போர் நிறுத்தத்துக்கும் சொல்லி ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் ஈரான் வந்து திடீர்னு ஒரு அறிவிச்சிருக்கு, எல்லா கப்பல்களும் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வரவேற்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறார். இந்த இடையில் வந்து இந்த போர் வந்து இடைக்கால நிறுத்தம் தான் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து பேச்சுவார்த்தை வந்து அடுத்த வாரம் நடத்துறதுக்குண்டான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த அர்மோஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க போர் கப்பல்கள் வந்து இன்னும் நகர்த்தப்படாமல் அப்படியே இருக்குது. ஸோ போர் இடைக்காலம் தான் நிறுத்தியிருக்காங்க, கண்டினியூ ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியோட சாராம்சமாக இருக்குது. அடுத்ததாக தினமலர் பேப்பரில் பார்த்துருக்கோம். தினமலரும் இன்றைக்கி 2 பேப்பர் வந்திருக்கு. 2 பேப்பரில் முதல் பேப்பர் வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அவங்க கணக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 3rd பேஜில் வந்து ஒரு டைட்டில் வைப்பாங்க. தினமலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து நச்சுன்னு இருக்கணும், ஒரு வார்த்தையில் தான் இருக்கும். ஆதரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சுட்டு, பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு லோக்சபாவில் ஓட்டெடுப்பு, பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இவங்க வந்து சரியான நியூஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னாக்கா, லோக்சபாவில் வந்து தாக்கல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தான் தாக்கல் பண்ணாங்க, அதுக்கு தான் ஆதரவில்லை அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இந்த செய்திக்கு பின்னால் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே வந்து தொகுதி மறுவரைன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து தோற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. ஆனால் அதை தாக்கலே பண்ணலை. அவங்க தாக்கல் பண்ணது பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு தான் 33% அப்படிங்கிறத தெளிவாக வந்து தினமலர் பத்திரிகையில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் நியூஸ் வச்சுருக்காங்க. பியூஷ் கோயல் வந்து கருத்து தெரிவித்த ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க. இதே பேஜில் வந்து அந்த அர்மோஸ் ஜலச்சந்தையை திறந்தது ஈரான், அனைத்து வணிக கப்பல்களும் செல்ல அனுமதி. அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட், உலக நாடுகளே எதிர்பார்த்த ஒரு விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த பேஜிலே வந்து இந்த செய்தியை வச்சுருக்காங்க. தினமலரில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேற்று வந்து விஜய் திடீர்னு வந்து பெரம்பூருக்குள்ளே போயிட்டு ஸ்பெஷல் விசிட் ஒன்று அடித்து அங்கே கோலம் போட்டு சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயத்தை வந்து செய்தியை கொடுத்துருக்காங்க. தினமலரில் வந்து 5வது பேஜில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் பிரச்சாரம் பண்ணதை போட்டிருக்காங்க. சுரண்டி பிழைக்கும் குடும்பத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நடக்கும் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. ஸோ அவருடைய பிரச்சாரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து 5th பேஜில் இதை போட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பேப்பர், தினமலரோட ஃபஸ்ட் பேப்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பரில் அவங்க கணக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்லீப்பர் செல்லுன்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஹெட்லைனில் போட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, பிரேமலதா விஜயகாந்த் வந்து திமுக கட்சியில் வந்து கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. தேர்தல் பிரச்சாரமும் போயிட்டுருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னால் பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்த மேடையில் வந்து பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது
அண்ணன் ஸ்டாலினோட ஆட்சியில் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அதை இம்பார்ட்டன்ட் பண்ணி தனியாக ஹெட்லைன் கொடுத்து அதுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நேற்று பிரச்சாரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தீபத்தின் மூலம் வந்து கண்டிப்பாக விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகக்குள்ளே வந்திருக்கிற ஒரு அதிமுக ஸ்லீப்பர் செல்லு தான் பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கமெண்ட் போடுறத அந்த விஷயத்தை சுட்டி காட்டி இந்த தினமலரில் ஹெட்லைனை கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேப்பரில் 7வது பேஜில் வந்து கருப்பு என்பது காளி தேவியின் நிறம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாடாளுமன்றத்தில் கனிமொழி அம்மையார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கருப்பு என்பது காளி தேவியின் நிறம் என்றால் இப்போது திராவிடர் கழகம் அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா கருப்பு நிறமும் ஆடைகளும் வந்து காளி தெய்வத்துக்கு சமம் அப்படின்னா அவங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதுன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் கட்டிங் சோஷியல் மீடியாவில் போட்டு நெட்டிசன்கள் கேட்டுட்ருக்காங்க. தினமணி நியூஸ் பேப்பர், இந்த நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகளிர் ஒதுக்கீடு மசோதா மறுசீரமைப்பு மசோதா தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்த வாக்காளர்கள் இது கிளியராக கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 528 பேரில் 298 பேர் தான் வந்து ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. எதிராக வந்து 230 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இது ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, 2 பங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து வாக்களித்தா மட்டும்தான் ஒரு மசோதா நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. 9வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு உண்டான SC, ST இடஒதுக்கீட்டை வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாடாளுமன்றத்தில் அமித்ஷா வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஏறக்குறைய ஒரு 3 காலத்தில் ஒரு 1/4 பேஜ் சைஸில் வந்து ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. 10வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் 2 பெரும் தலைவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. ஒன்று பாரத பிரதமர் மோடியும், இன்னொன்று வந்து ராகுல் காந்தியும். ராகுல் காந்தி வந்து ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்துருந்தாங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்தாங்க. அது இன்றைக்கி வந்து நடக்குது அப்படின்றாங்க. அவர் வந்து ஒரு 3 தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பார்க்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த 10வது பேஜில் தினமணியில் கொடுத்துருக்காங்க. இந்த தினகர நாளேடில் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் பேப்பர் இல்லை, பட் விளம்பரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் பார்த்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு முதல் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் விட்டதுக்கு அப்புறம் தான் வரக்கூடிய பேஜ் ஃபஸ்ட்டு பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நல்ல அழகாக ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை உருவாக்க இருந்த தொகுதி மறுவரை மசோதா தோல்வி அப்படின்னு சொல்லி பெருசாக ஒரு பேனர் வச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்து முந்தினேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சட்ட மசோதா நகலை கொளுத்தினார் இல்லையா லைட்டரில், அந்த ஃபோட்டோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து 4th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க, தமிழகத்தை ஆள்பவர்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் தான் இருக்க வேண்டும், டெல்லியில் இருக்கக்கூடாது. கமலஹாசன் வந்து நேற்று தேர்தல் பரப்புரையில் வந்து சேகர்பாபுக்கு ஆதரவாக வந்து வாக்கு சேகரிக்கும் போது இந்த பிரச்சாரத்தில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஏறக்குறைய ஒரு 1/4 சைஸ்க்கு நியூஸ் வச்சுருக்காங்க. 6th பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, மாலைக்கண் நோய் வந்தது போல் 6 மணிக்கு வீட்டுக்கு ஓடிடுறாரு. யாரை சொல்கிறாருன்னா விஜய் தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கார்ட்டூனாக போட்டிருக்காங்க. விஜய் புள்ளப்பூச்சி கூட இருக்கிறவங்க ஒரு விஷப்பூச்சி, அதையும் சொல்லியிருக்காங்க. மைக்கு பிடிச்சி 1/2 மணி நேரம் கூட பேச துப்பில்லாதவர். இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னாக்கா, அதிமுகவில் இருக்கக்கூடிய விந்தியா அவங்க வந்து மேடையில் பேசுனாங்க. அதிமுகவுடைய செய்திகள் வந்து தினகரனில் அதிகமாக இடம் பெறாதான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் விந்தியா பேசுனதை ஒரு கார்ட்டூனாக போட்டு விஜயை டாமினேட் பண்ணி இந்த செய்தி போட்டிருக்காங்க தினகரனில். அடுத்ததாக அதே பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, சீமானை பற்றி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. 3 லட்சம் கொடுத்து பிரசவத்தை பார்க்காதீங்க, நான் ஃப்ரீயாக பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுலேயும் வந்து 2 கிராம் தங்கம் வாங்க முடியாத உனக்கு கல்யாணம் எதுக்குன்னு ஒரு மேடை பேச்சில் பேசுனதையும் கார்ட்டூனாக வச்சு இது ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு திசை திருப்பக்கூடிய விஷயமா தினகரனில் கார்ட்டூனில் கொடுத்துருக்காங்க. அதே பேஜில் வந்து இன்னொரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க, விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நயனார் பேசின ஒரு விஷயத்த கார்ட்டூனாக போட்டு விஜய்க்கு எதிராக திருப்பியிருக்காங்க. இங்கே பெண்களுக்கு எதிராக சீமானும், இந்த விந்தியா மேட்டரில் விஜய்க்கு எதிரான ஒரு விஷயத்தையும் போட்டு கார்ட்டூனாக வச்சுருக்காங்க. அதே 9வது பேஜில் பார்த்தீங்கன்னா, தினகரன் பேப்பர் வந்து தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்தை ஒன்றிய பாஜக அரசு மொத்தமாக திரும்ப பெற வேண்டும், எதிர்ப்பை மீறி நிறைவேற்றினால் விளைவுகளை தமிழ்நாட்டில் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், முதல்வர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அந்த பேஜ் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 பேஜுக்கு இந்த தொகுதி வரையறை சம்மந்தப்பட்ட செய்திக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து போட்டிருக்காங்க. அதே பேஜில் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட நியூஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னே 6வது பேஜில் வந்து வேறு விஷயத்தை கொடுத்தாங்க. இதில் வந்து திடீர்னு வந்து பெரம்பூரில் போய் விஜய் விசிட் பண்ணார், கோலம் போட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்த 10வது பேஜில் பார்த்தோம்னா, மோடி அரசு கொண்டு வந்த கருப்பு சட்டம் படுதோல்வி, டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு, ஆணவ பாஜகவின் வீழ்ச்சி, நாம் தொடங்கி வைக்கிறோம்
தேர்தலுக்கு முன்பே மண்ணை கவ்வ என்டிஏ கூட்டணி, முதல்வர் மு.க. ஸ்டாலின் பரப்புரையில் பரபரப்பு பேச்சு அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து அவரோட பிரச்சாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து 10th பேஜில் ஒரு பாதி பக்கத்துக்கு ஒன்று ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அதே 10வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மசோதா தோல்வி அடைஞ்சதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பட்டாசு வெடித்து கொளுத்தி கொண்டாடினாங்க இல்லையா, இது வந்து தொகுதி மறுவரைக்கு உண்டான சந்தோஷத்தில் கொண்டாடினாரா, இல்லை பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா வந்து தோல்வி அடைந்ததுக்காக கொண்டாடினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தினகரன் நாளிதழ்கிட்டே நம்ம கொடுத்து விட்டுடுவோம். அடுத்தா 11வது பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அக்கா கனிமொழி அக்காவை பற்றியும் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அரசின் வாக்குறுதியில் நம்ப முடியாது, பிரதமரும் அமித்ஷா சொல்வது ஒன்று, ஆனால் மசோதாவில் இருக்கிறது வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி எம்பி வந்து நேற்று நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சென்டர் பேஜ் கிரியேட் பண்ணி அந்த செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி எங்கெங்கே வருது, எப்படி அதை நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் தங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நாள்தோறும் பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு வரக்கூடிய நியூஸ் பேப்பரில் என்னென்ன செய்தி இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம பார்ப்போம்.